ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வாழைப்பூ வச்சு ஒரு சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் வாழைப்பூ 65 எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைமில் டீயோடு சாப்பிட்றதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷனாக இந்த வாழைப்பூ 65 கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வாழைப்பூ 65 பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம வாழைப்பூவை வந்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அது எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது அந்த வாழைப்பூவை பார்த்தோம் அப்படின்னா அதில் நீட்டாக குச்சி மாதிரி ஒன்று இருக்கும், அதையும் அதுக்கப்புறம் அந்த ஒரு கண்ணாடி மாதிரி குட்டியாக ஒரு ஃப்ளவர் மாதிரி இருக்கும், அதையும் வந்து ரிமூவ் பண்ணிடணும். இதே மாதிரி இருக்கக்கூடிய எல்லா பூலையுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வாழைப்பூ க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்ததாக 65 பண்ணுறதுக்கு நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு, 1/2 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், தேவையான அளவு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், கடைசியாக பாதி லெமன் வந்து கட் பண்ணி அதில் இருக்கிற சீடெல்லாம் எடுத்துட்டு இதை வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இப்போ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ஒரு முறை கலந்து விட்டுடலாம். அடுத்ததாக அதில் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி முதல்ல கலந்து விட்டுறலாம். கடலை மாவை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி தான் கலந்து விடணும். ஒரே நேரத்தில் மொத்தமாக தண்ணி ஆட் பண்ணி கலந்து விட்டோம் அப்படின்னா கட்டி பிடிச்சிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இதை வந்து ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கலந்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா கலந்தாச்சு. இந்த அளவுக்கு இருக்கணும். அதாவது ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இந்த பஜ்ஜிலாம் போடுவோம் இல்லையா, சேம் அதே கன்சிஸ்டன்சியில் தான் நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கணும். அடுத்ததாக நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வாழைப்பூ எல்லாத்தையுமே வந்து இந்த மாவோடு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வாழைப்பூ எல்லாமே வந்து மாவோடு நல்லா கோட்டாகிற அளவுக்கு நம்ம பிசைஞ்சு விட்டுறணும். இந்த இன்க்ரீடியண்ட் எல்லாமே வந்து நான் எடுத்துருக்கக்கூடிய வாழைப்பூவுக்கு வந்து சரியாக கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்து கூடவோ குறையவோ செய்கிறீங்க அப்படின்னா இந்த இன்க்ரீடியண்ட்டோட அளவுகள் எல்லாத்தையுமே வந்து கூடவோ குறையவோ கரெக்டாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ இது வந்து 65 பண்ணுறதுக்கு தயாராக இருக்குது. ஸோ நம்ம வந்து 65 பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ஒரு பேனில் ஆயில் வந்து நல்லா சூடாகிட்டுருக்கு. இதில் வந்து நம்ம பொரிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கக்கூடிய வாழைப்பூ எல்லாத்தையுமே வந்து ஒன்று ஒன்றா தனித்தனியாக எடுத்து வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லா பக்கமும் நல்லா திருப்பி விட்டு இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை ஆயிலிருந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ அதே மாதிரி அடுத்த பேட்ச் வந்து பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட இருக்க எல்லா வாழைப்பூவுமே வந்து இதே மாதிரியே ஒரு பேட்சாக வந்து நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளுடைய வாழைப்பூ 65 வந்து ரெடி ஆயிடுச்சு. ஈவினிங் டைமில் டீயோடு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.